ஒட்டுமொத்த இந்திய அணிக்குமே மரண பயத்த காட்டியிருக்காங்க இங்கிலாந்து அணி. யாருமே இத எதிர்பார்க்கவே இல்ல. இந்தியாவுடைய ஓன் கண்டிஷன்ல இந்தியாவுக்கும், இங்கிலாந்துக்கும் ஜான்வரி 25 முதல் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்க போது. 5 டெஸ்ட் மேட்ச் கொண்ட இந்த சீசன்ல முதல் டெஸ்ட் மேட்ச் 25ஆம் தேதி ஆரம்பிக்க போதாம். அதுவும் குறிப்பா டெஸ்ட் மேட்ச் சீரிஸ்ல இந்த சீரிஸ் வந்து நமக்கு மிக முக்கியமான சீரிஸ். காரணம் இந்தியா ஓன் கண்டிஷன்ல இந்த மேட்ச் நடக்கிறது. அதனால இங்கவே இந்தியா ஜெயிக்க முடியல அப்படின்னா, வெளிநாடு கண்டிஷன்ல ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கண்டிஷன். ஏன்னா, ஒவ்வொரு இடத்துலயுமே சரி, அது எலியா இருந்தாலும், பூனையா இருந்தாலும், சிங்கமா இருந்தாலும், அவங்கவங்க இடத்துல அவங்க ரொம்ப வெயிட்டா இருப்பாங்க. அதனால இந்த 5 மேட்ச்ல கண்டிப்பா நம்ம ஒரு 3, 4 மேட்ச ஜெயிச்சே ஆகணும். அதற்காக இந்தியா இப்போ ரொம்பவுமே கடினமா போராடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வீரர்கள் எல்லாருமே கடுமையான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படி ஈடுபட்டாலும் கூட இன்னைய மேட்ச் பார்த்துட்டு நம்ம தல தோனி மிக முக்கியமான ஒரு அறிவுரையை வழங்கியிருக்காரு. இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா இந்தியா நினைக்கிற எதுவுமே நடக்க வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிற மாரியும் அவருடைய கருத்த வெளியிட்டிருக்காரு. தல தோனி எப்போதுமே கரெக்ட்டா யோசிச்சு, சிந்திச்சு தான் பேசுவாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே 100க்கு 100 கரெக்ட்டா இருக்கும். அத எடுத்துப்பாரா ரோஹித் சர்மா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கேள்வியா மாறியிருக்கு. இன்றைய தினம் நம்ம இந்தியாவுக்கும், இங்கிலாந்துக்கும் பயிற்சி ஆட்டமானது மேற்கொள்ளப்பட்டது. ஒரு 50 ஓவர் ஓடிஐ மேட்சா இந்த பயிற்சி ஆட்டத்த எடுத்துட்டு போயிருக்காங்க இந்தியா விஸ் இங்கிலாந்து அணி. அப்படி போன ஆட்டத்துல ஓப்பனிங்ல இந்தியா தான் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்தியா பேட்டிங் பண்ணி ஒட்டுமொத்தமா 227 ரன்கள் அடிச்சிருக்காங்க. 228 ரன்கள் அடிச்சா மேட்ச வின் பண்ணிடலாம் அப்படி இலக்கோட தான் நம்ம இங்கிலாந்து அணி களமிறங்குச்சாம். அப்படி களமிறங்கும்போது இந்தியா எவ்வளவோ பந்துகள வீசியும் கூட இங்கிலாந்த முதல்ல சுருட்டவே முடியல. ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்தியாவுடைய ஓன் கண்டிஷன்ல ஸ்பின் ஆனது செம்மையா ஒர்க் அவுட் ஆகும் தான் இல்லன்னு சொல்லல. அதற்காக ஸ்பின்ன மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த மேட்ச் ஆனது நமக்கு காட்டியிருக்கு. நம்முடைய பவுலர்களான அஸ்வின் மற்றும் குல்தீப் யாதவ், ஜடேஜா எல்லாருமே கடுமையா ஸ்பின் போட்டாலும் கூட, அவங்களுடைய பால்கள அடிச்சு விரட்டி எடுத்திருக்காங்க நம்முடைய இங்கிலாந்து வீரர்கள். எல்லாருமே சூப்பரா ப்ளே பண்ணி கிட்டத்தட்ட 222 ரன்கள் வரைக்கும் வந்துட்டாங்க. கடைசி நிமிடத்துல தான் நம்முடைய பால்கள எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி நம்ம வீரர்கள் வெறும் 5 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்க முடிஞ்சது. ஆனா விக்கெட் ஆனது வெறும் 4 விக்கெட் தான் இழந்திருந்தாங்க இங்கிலாந்து அணி. விக்கெட்ட எடுக்கவே முடியல. ஆனா இந்தியாவுல முதல்ல ஓப்பனிங்ல நம்மளுடைய இங்கிலாந்து ஸ்பின்னர்கள்ட்ட நம்மளும் அடிச்சு விளையாண்டாலும் கூட, அடுத்தது இங்கிலாந்துடைய ஃபாஸ்ட் பவுலர்கள் எல்லாமே துல்லியமா யார்கர வீசி இந்தியாவ கதிகலங்க வச்சாங்க. அந்த மேட்ச் முடிஞ்ச கையோட நம்ம தல தோனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பயிற்சி ஆட்டத்துல இந்தியா பண்ண மிகப்பெரிய தவறு வெறும் ஸ்பின்ன மட்டும் நம்பி களமிறங்குறது தான். அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். இந்திய கண்டிஷன்ல ஸ்பின் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இல்லன்னு சொல்லல. அது எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது டவுட் தான். எப்படி இங்கிலாந்து வீரர்கள் ஸ்பின்ன தாண்டி ஃபாஸ்ட்டா வச்சு நம்மள மிரட்டுறாங்களோ, அதே மாரி இந்தியாவுக்கும் கண்டிப்பா ஃபாஸ்ட் பவுலர்கள் தேவை. அதுவும் குறிப்பா சேசிங் டைம்ல நல்ல ஒரு யார்க்கர் போட தெரிஞ்ச யார்க்கர் கிங்கர் இருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா அந்த யார்க்கர் கிங்கர் ஆப்போசிட் டீம ரொம்பவுமே கதிகலங்க வைப்பாரு. அதுலயும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவுல இருக்கக்கூடிய நட்ராஜன நீங்க உள்ள கொண்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். இந்தியாவுடைய ஓன் கண்டிஷனுக்கு நட்ராஜ் அவர்கள் அவருடைய யார்க்கர் ஒரு ஓவருக்கு அசராம 4லிருந்து 5 ஏக்கர் வரைக்கும் வீசுவாரு. அவருடைய யார்க்கர்கள இங்கிலாந்து அணி வீரர்கள் கண்டிப்பா தடுமாறுவாங்க. அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பக்கபலத்த குடுக்கும். அதனால நீங்க இதே மாரி இருக்கிற ஸ்பின்னர் மட்டும் வச்சு இந்த பிளே 11 உள்ள கொண்டு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைப்படாது. வெறும் 5 ரன் அப்படிங்கிறது ஈஸியா இங்கிலாந்து அணி ஒரு 6 அடிச்சா கூட இந்தியாவ ஜெயிச்சிருப்பாங்க. அதனால இந்த தவற மீண்டும் பண்ணாதீங்க. மறக்காம நட்ராஜ அணியில உள்ள கொண்டு வாங்க. ஒரு ஸ்பின்னர உட்கார வைங்க அப்படிங்கிற மாரி தல தோனி இப்போ மிக முக்கியமான கருத்த பகிர்ந்திருக்காரு. இந்த விஷயத்த ரோஹித் சர்மா எடுத்துப்பாரா? எப்போதுமே தல தோனி சொல்லி ரோஹித் சர்மா மறுத்தது கிடையாது. அந்த வகையில தல தோனி சொன்ன மாரி இப்போ நடராஜன உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா மாறும். இதனால இந்தியா கண்டிப்பா இங்கிலாந்த ஜெயிக்க வாய்ப்பு அமையும். இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.